பிரியாணியில் அவங்க சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் இருக்கு இல்லையா, அதில் சேர்கிற பூண்டாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், லவங்கப்பட்டையாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், அத்தனையும் மருத்துவ குணம். அது மேலே வைக்கிற ஸ்டார் அனைஸ் அப்படிம்பாங்க, நட்சத்திர வடிவில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த ஸ்டார் அனைஸ் தான் வந்து டேமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிட் காலத்தில் முதலில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி வந்த மருந்து. அதுதான் பல வைரஸ்களுக்கு எதிரானது. அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிற அன்னாசி பூ, இன்னொரு தமிழ் பேர் அதுக்கு தக்கோலம். அந்த தக்கோலம்ங்கிற அந்த ஸ்டார் அனைஸ் வந்து அவ்வளோ மருத்துவம் கிடையாது. பிரியாணியில் இருக்க பல விஷயம் நல்லது. ஆனால் நான் நடுராத்திரி 2 மணிக்கு கொதிக்க கொதிக்க பிரியாணியில் ஒரு கோழி துண்டையை வச்சு சாப்பிடுவேங்கிறது ஒரு அநீதியான விஷயம். இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா தான் அது வந்து பயங்கர புத்திசாலித்தனம் வரும்லாம் சில பேர் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க. உண்மையிலே நோபல் பரிசு வாங்கின 99.9% மக்கள் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தான். ஸோ இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை. இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்கார்ந்துருக்கு. புலால் மீனோ முதல் தேர்வு எப்போ மீனாக இருக்கணும். மீன்கள் புலால் உணவில் மிகச்சிறப்பு மீன். கோழி வகையில் முதல் சிறப்பு காடை. காடை எடுத்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா கடக்நாத் கோழிமாங்க, கருப்பு கோழி. அந்த கடக்நாத் கோழியை பற்றி பல ஆய்வுகள் வருது. அப்போ அந்த கருப்பு கோழி எடுத்துப்போம். மட்டன் ரெண்டாக எடுத்துப்போம். அந்த பிராய்லர் கோழியை கடைசியாக வச்சுக்கலாம், தேவையில்லை. அப்படியே வேணா கடைசியாக வைத்துக்கொள்வோம். மீன்களும் காடையும் மட்டனும் நமக்கு உணவாக இருக்கட்டும். அதே மாதிரி முட்டை. நமக்கு வந்து புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறோம். அதுவும் வெஜிடேரியன்ஸ் வந்து பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே சோற்றேரியன் தான். வெறும் ஜோர தின்னுட்டு வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா 80% காய்கறி இருக்கணும். நான் வெஜிடேரியன்னா வாரத்திற்கு 5 நாட்களாவது ஏதாவது ஒன்று இருக்கணும். மீனோ முட்டையோ. நான் 15 நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் போல் ஒரே ஒரு லெக் பீஸ் வச்சுப்பேன்னா இது பேர் நான்வெஜ் கிடையாது. இப்படி எடுங்க. ஏன் காரணம்னா புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். புரதங்கள் தான் நம்ம எதிர்பார்த்தலை கூட்டக்கூடியது. அப்புறம் தினம் நாம் சாப்பிடக்கூடிய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுல புரதங்கள் எவ்வளவு நிறைய இருக்கு. அப்படியான பார்வை நம்ம